வணக்க மகளே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேரளா பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குது என்னென்னு வாங்க பார்க்கலாம். கடைக்குள்ளே போயாச்சு. கடைக்குள்ளே போனோன்னே நம்ம தெரிஞ்ச பையன்தான், ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வணக்கத்தை போட்டுட்டு 2 பிரியாணி பார்சல் அப்படின்னோம். பிறகு பிரியாணியை வாங்கினதுக்கு அவர்கிட்ட சொல்லியாச்சு எப்படி இருக்கா என்னென்னு. அவன்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கடுத்து பிரியாணியை கையில் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வர வரல எப்படி இருக்கா என்ன செய்தா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க தட்டை வச்சாச்சு. தட்டை வச்சுட்டு இனிமேல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க மகளே, 2 பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வழியா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். எப்படி இருந்து அப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். வாங்க முதல்ல பார்சலை பிரிப்போம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? இந்தா உனக்கு அடிச்சுடு இல்லை பார்சல். சரி, பேப்பரு. மக்களே, சம்பல் இருக்குது. அப்பளம் தான் இருக்குது. அப்பளம் நொறுக்கி போச்சு. இங்கே வந்து பெரிய ஊறுகாய் அந்த வட்டம் வைக்கலையே, வந்து ஊறுகாய் வைக்கல போ மக்களே. இங்கே வந்து எப்படின்னா சம்பல் இங்கே பாருங்க 2 பேத்துக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்பளம் 2 அப்பளம் கொடுத்துருக்காங்க. அப்பளம் நொறுக்கி போச்சு. நல்ல பேக்கிங்கெல்லாம் வேற லெவலு. இங்கே பாருங்க டேப்பு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க சுற்றி. ஏன் அழுத பாருங்க, முரட்டுத்தனமாக இருக்கு பாருங்க. அழுத மக்களே, ஊறுகாய் வச்சுருக்காங்க மக்களே. எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரில. சம்பல் அப்படியே சாப்பிட்ருமா? சரி, கவர் எடுத்து பேப்பர் எடுத்துட வேண்டியதானே வந்து. பேப்பர் இடைக்கு போட்டுற வேண்டியதான். இடைக்கு போட்டுற வேண்டியதான். பிரியாணி மகளே, இதுதான் பிரியாணி. அப்படியே வச்சிருங்க மகளே. ஊறுகாய் இருக்குது, இதில் சம்பல் இருக்கு. சம்பல் 2 பேத்துக்கும் பாதி ஒரு வண்டி சம்பல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிறகு அப்பளம் நொறுங்கி போச்சு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து காமிக்க. எங்கே பாருங்க, ஒரு முட்டை. இதோட விலை என்னன்னு கடைசியில் சொல்லுதே பாருங்க. லெக் பீஸ். மக்களே, நான் வட்ட வாங்கியிருக்கேன். இந்த பீஸ் இவளுக்கு தான் போகும். எனக்கு இந்த வட்டம் எனக்கு வந்துருச்சு. என்னன்னே தெரியல, இவளுக்கு வரல. நம்மளுக்கு இந்த வட்டம் நமக்கு லெக் பீஸ் பேர் வந்துருச்சு. வேற லெவலில் இருக்கு. வாங்க, நான் உங்களை வந்து பக்கத்தில் காமிக்க. வாங்க. எப்படி இருக்கு மக்களே? வேற லெவலில் இருக்கு. அங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதான் பிரியாணி. நொறுக்கி விட்டுருச்சா? வாங்க டேஸ்ட் பார்ப்போம். சம்பளம் அங்கே ஊற்றுதை பாருங்க. சம்பளம் போட்டு நொறுக்கியா இருக்கா? இந்த அடிச்சு நவுத்து அங்கே பாருங்க. முக்கா சம்பளம் ஊற்றியாச்சு. நம்ம பாத்திரம்லாம் இருக்குது. சும்மா இருக்கட்டும், அப்படியே சாப்பிடு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இதில் ஒரு நல்ல சந்தோஷம் என்ன தெரியுமா? எனக்கு லெக் பீஸ் வந்துருச்சு. இந்த இவனுக்கு தான் அடிக்கடி வரும். இந்துக்கு இந்த வட்டம் நமக்கு வந்துருச்சு. அடிச்சு விடுவோம். ஏன் 2 பீஸ் இருக்கு. அடிச்சு கொளுத்து. எங்க பாருங்க மக்களே, இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. கறி நல்லா தான் வச்சிருக்காங்க. எத்தனை? அப்போ ஒரு தட்டு எடுத்துட்டு வந்துட்டா மக்களே. அப்படியே ஒரு நிமிஷம் போடுங்க. தட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன். இங்க இருக்க மக்களே, 1 2 3. இங்க எனக்கு 1 2 3. லெக் பீஸுக்கு பதிலாக கூட ஒரு பீஸ் வச்சுட்டாங்க. இதில் ஏமாத்திட்டாங்க என்னைய. இது வந்து செல்லுபடி ஆகாது. இது ஏன் பீஸ் நான் எடுத்துக்கிட்டு போ. முட்டை எப்படி இருக்குது பாரு. நல்லா வந்துருக்கேன்னு பாரு. சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பாரு. ஊட்டி விட்டுரு. சூப்பராக வந்துருக்கு. வேற லெவலில் இருக்கு. அரிசி கொஞ்சம் குழஞ்சிருக்கு. இதுதான் இருக்கும் சம்பல். மகளே, சம்பளம் ஊற்றி விடுவோம். ஊற்றி உழைச்சி அடிப்புமா மகளே. பார்த்து கந்தட்டி போட்டுறாதிய. தன்னால் வயத்தால் புரிஞ்சிடும். நொறுக்கி விட்டுருச்சா? நம்ம ஒரு பிரியாணி பெஸ்ட்டா, இங்குள்ள பிரியாணி பெஸ்ட்டா? இங்குள்ளது தான். எது இதோட விலை வந்து எவ்வளவுன்னா மக்களே, ஒன்லி 150 ரூபா. 150 ரூபா. 2 இது 300 ரூபா. நீங்கள் பார்த்துருப்பியா நான் துட்டு கொடுத்ததை. இது வந்து இதில் வந்து கேரட்டில் சம்பலில் ஈராங்கம், கொத்தமல்லி, தக்காளி, கேரட்டு, வேறு நம்ம போட்டிருக்காங்க, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரைஸு, வெள்ளைச்சோறு,
நொறுக்கி விட்டுருச்சு வந்து இருந்தாலும் அடிச்சுக்கிட முடியாது மக்களே. அப்புறம் அவங்க வந்து நொறுக்கி விட்டுருச்சு. நமக்கு கொஞ்சம் பப்படம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம ஊரில் இதெல்லாம் புதுசாக பிரியாணிக்கு சாப்பிட மாட்டேன், டேஸ்ட் பார்ப்போம். வேணுமா உனக்கு? ஊறுகாய் வந்து நான் எடுக்க மாட்டேன் மக்களே. பிரியாணிக்கு வந்து நமக்கு ஊறுகாவுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் எடுக்க மாட்டேன். வேறு லெவலில் நொறுக்கி விட்டுச்சு போங்க. சாப்பிட நான் கேரளா வந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லா கடையிலும் நல்லா இருக்காது. நாங்கள் இங்கே ரெகுலராக ஒரு கடையில் வாங்குவோம். நாங்களும் முதல்ல தெரியாமல் ஏகப்பட்ட கடையில் வாங்கி பார்த்தோம். ஒரு 5-6 கடைக்கு மேலே வாங்கி பார்த்தோம். 5 ஒரு 10 கடைக்கு மேலே வாங்கியிருப்போம். உங்களுக்கு பிரியாணி 10 கடைக்கு மேலே வாங்கி பார்த்தோம். ஆனால் இந்த கடையில் தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு போய் தான் இந்த கடையிலே கண்டினியூ பண்ணிட்டோம். அவங்களும் பழக்கமாக இருப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பழக்கமாக இருக்கும். அதை நம்ம தெரிஞ்ச பையன் தான், வேறு லெவலில் இருக்கும். அவன் தான் மாஸ்டர், அவன் கிடையாது, அவன் வேலை பார்க்கான். அவன் தான் சொன்னான், இங்குள்ள பையன் தான், கேரளா பையன் தான். டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கிட முடியாது. கறி சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கறி வேறு லெவலில் வந்திருக்கு. ஊறுகாய் வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இதில் கறியுமே இது மிச்சம் நைட்டு சாப்பாட்டுக்கு வச்சாலும் வச்சுட்டு போடுவோம். இன்னும் இவ்வளவு சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டோம். நீங்கள் வாட்டில் கந்தட்டி விட்டுறாதே, வயிற்றால பிடிக்கிட்டு கிடக்கும். ஒரு பிரியாணி கரெக்டாக வயிறு நம்ப மக்கள். ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் ஒன்றுமா ஃபுல்லாக ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி. இந்த சிக்கன் பீஸ் இதில் வச்சதுக்கு முட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டேன்னா ஒரு நேரத்துக்கு வயிறு பார்த்தோம். 2 நேரத்துக்குலாம் பார்த்தாது, ஒரு நேரத்துக்குலாம் அடிச்சு நவுத்தோம். ரொம்ப ஓகே. நானே விட்டுட்டேன். வாட்டில் இருக்கேன் நான் தெரியாம. அதனால என்ன இது நமக்கு மிளகா தான் வேணும். நமக்கு காரசாரமாக நமக்கு காரமாக இருக்கும் மக்களே, நல்லா காரமாக இருக்குது. வேறு லெவலில் மிளகா வந்தேங்களா? மிளகா தந்து அதான் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் யாருக்கும் நான் போட்டுருக்கோம்ல. மிளகா வந்து வயிற்றில் எடுத்துகிட்டு கிடக்க. நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போக வேண்டாம் நிச்சயமா. தக்காளி தான் வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க மக்களே. எங்கே சாப்பிடுங்க? சங்கரன் கோயிலில் சுல்தான் பிரியாணி காலங்காலமாக வருடமாக இருக்குது. அங்கே அதுதான் ஃபேமஸ். சாரூர் வந்தால் சுல்தான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு மட்டன் குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. அது இது சம்பளம் கொடுப்பாங்க. அண்ணாச்சி பழமா? அண்ணாச்சி பழம் மக்களே, இனிப்பா இருக்கு. அண்ணாச்சி பழம் தான். சங்கரங்கோயிலில் சுல்தான் பிரியாணிக்கு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து சேனலில் போய் பரோட்டாவும் மட்டன் கறியும் சாப்பிட்ணுன்னா சுல்தானுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நைட்டு 8 மணிக்கோ 9 மணிக்கோ 9:30 இருக்கும். 8 மணி 9 மணிக்கு கரெக்டாக போய் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. பரோட்டா 3 பரோட்டா ஒரு மட்டன் கறி ஊற்றி கொடுத்தாங்க. ஒரு ½ ஆம்லேட்டோ சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கேரளா பிரியாணி தான். ரொம்ப இடத்துல போய் ரொம்ப பேர் தெரியாமல் வாங்கிடுவாங்க. ஒயிட் ரைஸும் கறியும் வச்சு கொடுத்துருவாங்க ஏமாந்துடாதியா. சூப்பராக பிரியாணி வைக்க இருக்குது. கேட்டு 4 பேர்கிட்ட கேட்டு வாங்க, தேடி பார்த்து வாங்க. என்னது சாப்பிட்டுக்கிட்டு ஏன் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீன் பிளாக்ஸ்.